गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। ஸ்ரீராம் குருஜி சேனலுக்கு பரிபூர்ண நமஸ்காரம் எல்லோருக்கும். இன்றைய ஸ்ரீராம் குருஜி சேனலில் என்ன பதிவு அப்படின்னா, எல்லாருக்கும் ராகு கேது அப்படிங்கிற ஒரு பயிற்சி பயம் எல்லோருக்கும் இருக்கும். சனிப்பயிற்சி மாதிரி ராகு கேதுவோட பரிபூர்ண கிருபை. ராகுவும் கேதுவும் என்ன பண்ணுவார், அதுக்கு பரிகாரம் உண்டா பரிகாரம் இல்லையா அப்படிங்கிறத மட்டும்தான் இப்போ சொல்ல போகிறோம். ராகுவானப்பட்டது கேதுவானப்பட்டது சர்ப்ப ரூபமாக இருப்பாங்க. அவளுக்கும் பத்னி உண்டு. பத்னி சமேத ராகு கேதுகு அந்த ரெண்டு பேரும் என்ன ஆக்ரஷ சக்தி அப்படின்னா, ஜாதக ரீதியாக ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் பலவிதமான தோஷங்கள் இருக்கலாம், பலவிதமான பலன்கள் இருக்கலாம், பலவிதமான ஐஸ்வர்யங்கள் இருக்கலாம். சுக்கிரதசை அப்படின்னு வந்தால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், சுக்கிரதசைனா நம்ம உயர்ந்து போயிடுவோம் அப்படின்னு. அது கிடையாது. ராகு தசை வந்தால் நன்னா இருப்போம். ஏன்னா ராகுவானப்பட்டவர் நம்மளை அடக்குவார், ஒடுக்குவார், உழுக்குவார், ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பார். அந்த கஷ்டத்தை கொடுக்குற போது எதுக்காக அந்த கஷ்டத்தை கொடுக்குறோம் அப்படின்னா, ராகுவானப்பட்டது சொல்கிறார், தயா நட்சத்திரா அப்படின்னு ஆரம்பம் அந்த மந்திரத்துக்கு பேர். என்னன்னா, அந்த மந்திரமானப்பட்டது ராகு கேது தான் நவகிரகத்திலேயே பயப்படக்கூடிய ஒரு விஷயம். சனீஸ்வரர் கூட நிறைய பரிகாரம் பண்ணிடுவா. நிறைய பரிகாரம், எல்லா கிரகத்துக்கும் பரிகாரம் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டா எல்லா ஜோசியரும். நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, எந்த ஜாதகத்திலையும் எந்த ஒரு ஜாதகமே பார்த்தாலும் பரிகாரம்னு ஒன்று கிடையாது. அந்த பரிகாரமானப்பட்டது எதுக்காக பண்ணுறது அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு கோயிலுக்கு போகிறோம், அந்த கோயில் அபிவிருத்திக்காக ஒரு பரிகாரம்னு ஆரம்பிச்சுட்டா. அதனால் பரிகாரம். ராகு கேது அப்படிங்கிற வரும்போது, ராகு என்ன பண்ணுறார் அப்படின்னா, மாஷரூபாது நீலவர்ணம் நீல புஷ்பம் நீல மால்யா அம்ப ரததம். அவருக்கு புஷ்பம் என்னென்னா செங்குப்பூ நீல கலரில் இருக்கும். அந்த நீல கலரில் இருக்கிற புஷ்பந்தான் அவருக்கு பிரதானமான ஒரு புஷ்பம். அதுக்கப்புறம் நீலப்பட்டு உடுத்துட்டு இருப்பாராம். அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச தானியம் கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்து என்னத்துக்காகன்னா, கருப்பு நம்மளுக்கு ஒத்துக்காது. ஒரு மனிதனானப்பட்டவன் கருப்பு போட்டுட்டு போனான்னா, ஏன்டா கருப்பு போட்டுன்னு வந்திருக்க சட்டை அப்படிங்கிற ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், கருப்பு சட்டை போட்டுட்டு வந்தால் ஏன் கருப்பு சட்டை போட்டுட்டு வரேல் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வி எதுக்காக கேட்கறது அப்படின்னா, சுபகாரியத்துக்கு கருப்பு போட்டுக்கூடாதுன்னு. ஆனால் சபரிமலைக்கு போகும்போது அங்கே முதல் வருஷமானப்பட்டது கன்னிசாமின்னு சொல்கிறோம். கன்னிசாமின்னு சொல்கிற போது முதல் மாலை போட்டுட்டு போகும்போது கருப்பு வஸ்திரம் அரிச்சுண்டு நம்ம போட்டுட்டு கிளம்புறோம். அதே மாதிரி தான் இங்கே ராகு கேது. இந்த ராகுவானப்பட்டர் என்ன படுத்துவார் அப்படின்னா, முதல் வேலை கோபத்தை கொடுப்பார். சண்டைக்கு நம்ம தேடியே போயிருக்க மாட்டோம், அந்த சண்டை நம்மளை தேடி வரும். அதுக்கப்புறம் வண்டியில் போயிட்டே இருப்போம், நல்ல வண்டியாக இருக்கும், தடங்கலாயிடும், பஞ்சராகும், ஏதாவது நடக்கும் இந்த ராகுதசை நடக்கும் போது. அதுக்கு என்ன பரிகாரம்னா, மாதானாஞ்ச பிதானாஞ்ச குருநாஞ்ச சந்நிதோ. அம்மாவை இருந்தால் அம்மாவை பிரதட்சணம் பண்ணுறது, அப்பா இருந்தாருன்னா அப்பாவை பிரதட்சணம் பண்ணுறது, சகோதரிகள் இருந்தானா சகோதரியை அவளை நம்மளுக்கு நமஸ்காரம் பண்ண சொல்லி கேட்டுக்கிறது. அப்படி கேட்டுண்டா அண்ணா கொண்டா ராகு பாப்பாராம், பா இந்த குழந்தை ராகு தசை, இவனுக்கு ராகு தசை நடக்கிறது, ராகு தசையே நடந்தாலும் குடும்பத்தில் ஒத்துமையாக இருக்காண்டா, அவனை விட்டுடலாம் அப்படின்னு ராகு நினைப்பாராம். அதுக்கு என்ன தோஷங்கள் கொடுப்பான்னா, கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாமல் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 36 37 வயசு வரலும் கல்யாணம் ஆகாமல் இருக்கும். கல்யாணத்துக்காகவும் ஏன் கல்யாணத்துக்கு தடை போடுறார் அப்படின்னா, இவன் முன் ஜென்மத்தில் ஏதாவது சர்ப்பத்தை அடிச்சிருப்பான். சர்ப்பத்தை அடித்த நேரம் அந்த ராகுவோட பாதத்தை பிடிச்சுருவாராம். ராகுவோட பாதத்தை இவர் பிடிப்பார், நம்ம மனிதன் பிடிச்சிரும்.
அப்போ தான் நம்மள ராகு வந்து கண்டிப்பார். டேய் இது ரூட்டு சரியில்லடா, டேய் இந்த ரூட்ல முள்ளுல விழுந்துருவடா, இங்கே பள்ளம் இருக்குடான்னு காமிச்சு கொடுப்பாராம். பக்கத்திலேயே ஒரு மனிதன் நம்ம ஃப்ரெண்டாக இருப்பான். அந்த ஃப்ரெண்டு நம்மளுக்கு எவ்வளோ கெட்டது பண்ணணுமோ அவ்வளோ கெட்டதும் பண்ணியிருப்பான். அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம கூட இருக்கிற ஒரு பொண்டாட்டியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், நம்மள உதாசீனம் படுத்துவா. நீலாம் என்ன சம்பாதிச்சிட்ட, என் படிப்புக்கு நான் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு கஷ்டப்படுவாளாம். ரொம்ப அசிங்கப்படுத்துவாளாம். மானமே போயிடும். அந்த அளவுக்கு அசிங்கமாகும் ராகு தசை வரும்போது. அதே மாதிரி வந்து ராகு தசை நடக்கிற போது யாராவது ஐயர் சாஸ்திரிகள் இருக்கிற போது அவள்கிட்ட சொல்லி ராகு ஜபம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு முறத்தில் கருப்பு உளுந்து, அந்த கருப்பு உளுந்துக்கு மேலே நாகம் வெள்ளியில் நாகமானப்பட்டது வாங்கி கம்பியில், நாகமாக இருந்தால் சந்தோஷம், அதை வச்சு அதுக்கு அபிஷேக ஆராதனைலாம் பண்ணி பூஜைகள்லாம் பண்ணி, ராகுக்கு அஷ்டோத்திரம் இருக்குது, அந்த அஷ்டோத்திரத்தை வாசித்து ராகுக்கு பிடிச்சது கருப்பு உளுந்து வடை. அந்த கருப்பு உளுந்து எப்படின்னா நம்ம தோல் உரித்து வெள்ளை உளுந்தில் வடை சாப்பிட்றோமே அது இல்லாதைக்கு வெங்காயம் அதெல்லாம் போடாமல், பச்சை மிளகா போடாமல், மிளகு போடாமல், வெறும் உப்பு போட்டு கருப்பை வடையை செஞ்சு அவருக்கு நைவேத்தியம் பண்ணணுமா. சங்கு பூ, நீல கலர் பூ, நிறைய பூ இருக்குது. சாமந்திலே நீல கலர் இருக்குது, அந்த நீல கலர் போடலாமான்னு கேட்கக்கூடாது. சங்கு பூ, நீல கலரில் இருக்கிற சங்கு பூவை எடுத்து அர்ச்சனை பண்ணணும், ரொம்ப விசேஷம். அந்த சங்கு பூவை அர்ச்சனை பண்ண அந்த சங்கு பூவை ஜலத்தில் போட்டு வெந்நீரில் போட்டு குடித்தோம்னா ராகு தசை, ராகு தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகுமா. மெயினாக நம்மளுக்கு அந்த ராகு தசை நடக்கிற போது நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, கோபம் வரக்கூடாது. பந்துக்கள், சகோதரி, பொண்டாட்டி, பிள்ளைகள் எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் நம்ம பொறுமையாக போயிட்டு ராகு தசையை ஒரு பிடிச்சிக்கணுமா. ராகு என்ன பண்ணுவார்,